Question. இரண்டாவது ILRS உறுப்பினராக சமீபத்தில் ஆர்டெமிஸ் உடன்படிக்கைகளில் இணைந்த நாடு எது? Option A. ஜப்பான், Option B. பிரான்ஸ், Option C. செனகல், Option D. ஜெர்மனி. The correct answer is. செனகல். Question. உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக மத்திய அமைச்சரவை சமீபத்தில் எவ்வளவு முதலீடுகளை அங்கீகரித்துள்ளது? Option A. 60,000 கோடி ரூபாய், Option B. 70,000 கோடி ரூபாய், Option C. 80,000 கோடி ரூபாய், Option D. 90,000 கோடி ரூபாய். The correct answer is. 80,000 கோடி ரூபாய். Question. எந்த நாட்டின் ஸ்மார்ட்போன்கள் ஆப்டிகல் ஃபைபர் கேபிள்கள் இன்வெர்ட்டர்களை FTA-வின் கீழ் இந்தியாவிலிருந்து எந்த வரியும் இல்லாமல் இறக்குமதி செய்யப்படும்? Option A. அமெரிக்கா, Option B. ஜப்பான், Option C. UK, Option D. ஆஸ்திரேலியா. The correct answer is. UK. Question. நாசா வின் ட்ரேசர்ஸ் திட்டம் எந்த இரண்டு நிகழ்வுகளுக்கு இடையிலான தொடர்பை ஆராய்கிறது? Option A. பூமியதிர்ச்சிகள் மற்றும் எரிமலை வெடிப்புகள். Option B. சூரிய புயல்கள் மற்றும் தொழில்நுட்ப தோல்விகள். Option C. கடல் நீரோட்டங்கள் மற்றும் காலநிலை மாற்றம். Option D. சிறுகோள் தாக்குதல்கள் மற்றும் அழிவு நிகழ்வுகள். The correct answer is. சூரிய புயல்கள் மற்றும் தொழில்நுட்ப தோல்விகள். Question. இந்தியா மற்றும் UK சமீபத்தில் எந்த துறைகளில் உறவுகளை மேம்படுத்துவதற்கான வரைபடத்தை வெளியிட்டன? Option A. பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் எரிசக்தி. Option B. சுற்றுலா, கல்வி மற்றும் சுகாதாரம். Option C. வேளாண்மை, உற்பத்தி மற்றும் சில்லறை வணிகம். Option D. விண்வெளி, விமான போக்குவரத்து மற்றும் கப்பல் போக்குவரத்து. The correct answer is. பாதுகாப்பு, தொழில்நுட்பம் மற்றும் எரிசக்தி. Question. காற்று மாசுபாடு மற்றும் உடல்நலத்தின் மீதான கொள்கை சுருக்கங்களை எந்த அமைப்பு சமீபத்தில் வெளியிட்டது? Option A. UNEP, Option B. உலக வங்கி, Option C. WHO, Option D. IMF. The correct answer is. WHO. Question. DRDO சமீபத்தில் UAV-இலிருந்து எந்த ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்தது? Option A. அக்னி, V, Option B. பிரம்மோஸ். Option C. 3, Option D. பிருத்வி 2. The correct answer is. 3. Question. அமெரிக்காவுடன் தரவு பரிமாற்ற கட்டமைப்பு ஒப்பந்தத்தில் சமீபத்தில் கையெழுத்திட்ட நாடு எது? Option A. வியட்நாம், Option B. மலேசியா, Option C. இந்தோனேசியா, Option D. சிங்கப்பூர். The correct answer is. இந்தோனேசியா. Question. இந்திய அரசு சமீபத்தில் உல்லு மற்றும் ALTT உள்ளிட்ட பல OTT தளங்களை தடை செய்தது என்ன காரணத்திற்காக? Option A. அரசியல் பிரச்சாரத்தை ஊக்குவித்தல். Option B. பதிப்புரிமை சட்டங்களை மீறுதல். Option C. ஆபாச உள்ளடக்கம். Option D. தவறான தகவல்களை பரப்புதல். The correct answer is. ஆபாச உள்ளடக்கம். Question. நவம்பரில் நோபல் பரிசு உரையாடலை பின்வரும் எந்த நாடு நடத்தும்? Option A. டெல்லி, Option B. மும்பை, Option C. சென்னை, Option D. கொல்கத்தா. The correct answer is. மும்பை. Question. இந்தியாவில் காணப்படும் ஒரே மனித குரங்கு எது? இதன் எண்ணிக்கை திரிபுராவில் குறைந்து வருகிறது. Option A. ஒராங்குட்டான், Option B. சிம்பன்சி, Option C. மேற்கு ஹூலக் கிப்பன், Option D. கொரில்லா. The correct answer is. மேற்கு ஹூலக் கிப்பன். Question. இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ஆற்றல் ரயில் பெட்டியை எந்த நிறுவனம் வெற்றிகரமாக சோதனை செய்தது? Option A. IIT மெட்ராஸ், Option B. ICF சென்னை, Option C. DRDO, Option D. பேல். The correct answer is. ICF சென்னை. Question. பிரதமர் மோடி சமீபத்தில் எந்த நாட்டிற்கு விஜயம் செய்தார்? அங்கு 4850 கோடி ரூபாய் கடன் உதவி அறிவிக்கப்பட்டது. Option A. இலங்கை, Option B. வங்காளதேசம், Option C. மாலத்தீவுகள், Option D. மியான்மர். The correct answer is. மாலத்தீவுகள். Question.
20,000 ரூபாய்க்கு அதிகமான கடன் பண பரிவர்த்தனைகள் சட்டப்படி செல்லுபடியாகாது என்று எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? Option A. கர்நாடகா, Option B. தமிழ்நாடு, Option C. கேரளா, Option D. ஆந்திரப் பிரதேசம். The correct answer is கேரளா.